அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையேயான போர் பதற்றத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றத்தை தணிக்க பாகிஸ்தான் மற்றும் கத்தார் நாடுகள் மேற்கொண்ட தீவிர மத்தியஸ்த முயற்சிகளின் பயனாக இந்த முக்கிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், முன்னெப்போதையும் விட தற்போது நாம் அமைதி ஒப்பந்தத்திற்கு மிக அருகில் வந்துள்ளோம். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் ஒப்புக்கொண்ட ஒப்பந்தத்தின் இறுதி வடிவம் தற்போது எட்டப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் இந்த அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு அதற்கான டிஜிட்டல் கையெழுத்திடும் பணிகளுக்கு பாகிஸ்தான் தயாராகி வருகிறது. ஒப்பந்தம் கையெழுத்தானதை தொடர்ந்து அடுத்த வாரத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான அடுத்த கட்ட தொழில்நுட்ப அளவிலான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பேச்சுவார்த்தையின் போது தங்களது தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்திய அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பாகிஸ்தான் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அமைதி முயற்சிக்கு ஆதரவளித்த பிராந்தியத்தில் உள்ள அண்டைய நாடுகளுக்கும் அவர் தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் பிராந்தியத்தில் நீண்ட கால மற்றும் நிலையான அமைதியை நிலைநாட்டுவதற்கு கட்டாயம் ஒரு வலுவான அடித்தளமாக அமையும் என்று ஷெபாஸ் ஷெரீப் முழு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரான் மீது கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து தாக்குதல் நடத்தின. இதனால் உலகின் 20% கச்சா எண்ணெய் போக்குவரத்து நடக்கும் கடல் பாதையான ஆர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியதால் உலகம் முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகிறது. ஒரு மாதம் தாக்குதல் தொடர்ந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி அமெரிக்கா ஈரான் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டது. முதல் கட்ட பேச்சு தோல்வியடைந்த நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுக்கள் தற்போது வரை இழுபறியாக இருந்து வரும் நிலையில் பாகிஸ்தான் பிரதமரின் இந்த அறிவிப்பு கவனம் பெற்றுள்ளது. இதற்கிடையே பல்வேறு மோதல்களும் தாக்குதல்களும் நடந்தது குறிப்பிடத்தக்கது.